வேமா ஆறு தள்ளி விடுங்க வாங்க கொஞ்ச நேரம் போனை வச்சுட்டு. தள்ளி எல்லாம் விட முடியாது. ஏங்க ஆமா வழுக்குதுங்க சாரி வலிக்கி விட்டுருச்சுன்னா பின்னாடி எது தப்பா தெரிச்சிடும் அதோட அவ்வளோதான். ஒரு மாதிரியா இருக்குடி. கம்ஃபர்டபுள் சூப்பரா இருக்குல்ல. சூப்பரா தான் இருக்கு. ஆப்போசிட்ல கரும்பு ஜூஸ் இருக்கு. எனக்கு ரொம்ப நாளா ஆசை கரும்பு ஜூஸ் நான் குடிச்சதே கிடையாது. என்னம்மா கேட்டி என்னம்மா கேட்டா? இல்ல நம்மளுக்கு ஏதாவது பக்கோடா சாண்ட்விச். ஹாய் அம்மோர்ஸ் அண்ட் ஃபேமிலிஸ், எல்லாருக்கும் வணக்கம். ஸோ எல்லோரும் எப்படி இருக்கீங்க? அப்புறம் ரொம்ப நாள் கழித்து வந்து ஒரு இடத்துக்கு வந்திருக்கோம். இங்கே ஒரு இடம் இல்லை, எப்போ வர இடம் தான் பார்க்கு தான். இனியன் வந்து 3 மணிலேருந்து எங்களை வீட்டில் இருக்க விட மாட்டேங்கிட்டா. கொஞ்ச நேரம் சாப்பிட்டுட்டு தூங்கலாம் பார்த்தா தூங்க கூட விட மாட்டேங்கிட்டாப்புல. இழுத்துட்டு வந்து அந்த பார்க்லேயே இனியனு சஞ்சனாவும் தான் ஃபஸ்ட்டு. 2 பெரிய பசங்க விளையாண்டுட்டு இருக்கிறாங்க. மற்றபடி குட்டீஸ் யாருமே பார்க்குக்கு வரல. சரி வாங்க நம்ம 2 பேரும் அந்த ஊஞ்சல் ஒன்றுல போய் கொஞ்ச நேரம் உட்காந்து விளையாடுவோம். இந்த இதுலன்னா ஏறி விளையாட முடியாது, நம்ம வீட்டுக்கு இதுலாம் ஏறினீங்கன்னா உடஞ்சி போகும்டா. தாங்குமான்னு தெரியல. அதனால அவன் வந்து என்ன சொல்றாங்க? இல்லை இப்போ வந்து உன் வெயிட்டை தாங்கும், என் வெயிட் தான் தாங்காது போல. அப்படின்னா இல்ல, இனியன் என்ன சொல்றாமா பாரு சரசரன்னு மெலிஞ்சிட்டியேடி. பெரியவங்கன்னா விளையாடுறாங்க பாரு, நீங்களும் வந்து விளையாடுங்கன்னு கூப்பிடுறான். சரி போ. ஒருவேளை நீ சொன்ன மாதிரி தைராய்டு தான் குறைஞ்சிருக்குமோ உனக்கு? அப்படியே தான் இருக்கும். அதான் மெலிஞ்சிட்டியோ? தைராய்டு நார்மல் ஆயிருக்க வாய்ப்பு இருக்கு. இல்லை வேற எதுவும் கணவன் மேலே எதுவும் ஏக்கம் எதுவும்? கொஞ்ச நாள் ஊருக்கு போயிட்டு வந்ததுனால? வாடிடி வாடி. சொன்னோடனே உடனே இதாக ஏண்டா ஜாலி தான் இனியன். ஒரே ஜாலி தான் அவனுக்கு. நான் விளையாடுறேன் சஞ்சனா, எனக்கு கொஞ்சம் நேரம் கொடுக்குறியா? சரி அத்து போட்டுறாத, அத்து போட்டாத நல்லா இருப்ப. இல்ல இல்ல நானே பேலன்ஸ் பண்ணிக்கிறேன், நீ போய் விளையாடு போ. சரி ஏதோ தரமான சம்பவமாக போகுது. செம்மையா இருக்குங்க, நல்லா இருக்கு. ஓகே தேங்க்யூ. நல்லா இருக்குங்க. நீங்கள் வேணா நீங்கள் விளையாண்டுருக்கீங்களா? நல்லா இருக்கு பேலன்ஸ். வீட்டில் இப்படி கட்டலாம் போல இருக்கு. போட்டிக்காலில் கட்டி போட்டோம்னா சூப்பராக இருக்கும். நம்ம வீட்லையா? ஆல்ரெடி வேமா அந்த பையன் பாரு எப்படி வேமாடுறான். அந்த தம்பி வந்து குட்டி பையன். நீங்கள் கொஞ்சம் நாள் விளையாடுறீங்களா? நான் விளையாடலப்பா, விபரீத விளையாட்டு நான் இல்லை. சின்ன வயசில் இப்போலாம் விளையாண்டது, அதுவும் பார்க்கில் முக்கியமாக. இப்போ தான் பார்க்லேயே விளையாடுறேன். நிறைய ஆளுங்க வந்தாங்கன்னா உட்காந்து விளையாட முடியாது. தள்ளி விடுங்க வாங்க கொஞ்ச நேரம் போனை வச்சுட்டு. தள்ளி எல்லாம் விட முடியாது. ஏங்க ஆமா வழுக்குதுங்க சாரி வலிக்கி விட்டுருச்சுன்னா பின்னாடி எது தப்பா தெரிச்சிடும் அதோட அவ்வளவுதான். டங்கு வர அந்த பேரும் உங்களுக்கு. டங்கு வரனா என்னடி? டங்கு வரனா சும்மா சொல்றேன். அந்த வடிவேலு ஒரு படத்துல சொல்லுவார்ல சாரி சொல்லுவான்லன்னு வந்துருச்சு சாரி சொல்லுவார்ல, அது என்னது, இதுக்கு மேல பேசுனீங்கன்னா அவன் டங்கு வர அந்து போகும்டா அப்படின்னு சொல்லுவார்ல ஒரு மொபைல் ஃபோன் பேசும்போது. பயப்புள்ள அவ்வளோ பாரு போடுறா தம்பி பயப்புள்ளையா. ஏய் என்ன அவனை விட்டு ஓடியாடுற? அப்போ தாங்க சரி ஜாலிங்க. ஏய் வாடா போடு அங்கிட்டுன்றேன். என்னது ஆட்டு செஞ்சனா? எவ்வளோ ஒரு ஹாப்பியா இருக்கு. இருக்கும் ஹாப்பியா இருக்கும்ல, ஏன் இருக்காது? பார்க்ல இருந்து ஊஞ்சல் விளையாடுறது அதுவும் நல்ல ஸ்ட்ராங்கா இருக்கு. செம்மையா வகை தள்ளி விடுறாப்பா. சஞ்சனா இங்க வா, நான் தள்ளி விடுறேன், நீ போன் அப்படி இந்த கேமரா மட்டும் கொஞ்சம் எடு. விழுந்துருவேன் அப்புறம் பாத்துக்கோங்க. அங்க பாருங்க நம்மால குதிரை ஓட்டுறாப்ல. டேய் யாரா நீ? எல்லாமே விளையாண்டு வந்துடுறான். நீ கீழே விழுந்துற அப்படி தள்ளும் போது. அப்படியா? இப்படி தள்ளா கீழே விழுந்துட மாட்டியா? ராட்னத்துல போற மாதிரி. டேய் நல்லா இருப்ப, நீ சிரிக்காதடி சிரிக்காதடி. அந்த பையன் வேக மாறான். போடியாமா அடிச்சுவாடா. விபரீதமாகறாங்களே.
சஞ்சனா சஞ்சனா ராட்னத்துல போற ஃபீல் விடுதுல. விடு நான் இறங்கிக்கிறேன். அவனை கூட விளையாடுவியாமா நீ? போ அவன் கூட போய் விளையாடு போ. அவன் கூட விளையாடுன்னு சொல்றேன். அப்புறம் நிக்கவே இவ்வளவு நேரம் ஆகுதுங்க. நில்லுடி. நிக்கவே இவ்வளவு நேரம் ஆகுது. அடி காலை ஊண்டுனாதான் நிக்கேன். ஆமா பார்க்குக்கு வந்தது பிள்ளைங்க என்ஜாய் பிடிச்சோ இல்லையா, நான் செம்மையா என்ஜாய் பண்ணிட்டேன். ஓகே நம்ம சார் இப்ப வந்து உட்காந்துட்டாரு. தாங்குமா? அதெல்லாம் தாங்குண்டி. டேய் அப்ப அவனை கையில பிடிச்சுக்கோ. டேய் இங்கிட்டு வராத அண்ணன் அடிச்சுடுவான். அவன் தெரியல சின்ன பிள்ளை தானே. அவன் குதிரை விளையாட வந்திருக்கான். அப்பா ஒரு மாதிரியா இருக்குடி. கம்ஃபர்டபிள் சூப்பரா இருக்குல்ல? சூப்பரா தான் இருக்கு. சஞ்சனா சஞ்சனா போடு ஆட்டாத. குதிரை எங்க போகுது? இனியன் குதிரை எங்க போகுது? சஞ்சனா ஆடிக்கு போதா? ஆட்டாத சஞ்சனா பயமா இருக்கு. சஞ்சனா ஆட்டாத பயமா இருக்கு. ஒரு மாதிரி வயிறுலாம் கூசுது. ராட்னத்துல போற ஃபீல்ங்க செம்ம என்ஜாய் எனக்குனா. சஞ்சனா நீ புடிச்சுக்கோ போன். சஞ்சனா போடு சஞ்சனா. ஆட்டாத குளிச்சுவேன். புடிச்சுக்கோ நான் ஆடுறேன். என்னது நீ ஆடுறியா? குளிச்சு வேண்டி சும்மா இரு. அப்படி வேணாம் போ. விளையாண்ட பார்க்கு இங்க அதுக்கு ஆப்போசிட்லயே ஒரு ஸ்நாக்ஸ் கடை இருந்துச்சு. அங்க ஏதாவது காளான் ஏதாவது சாப்பிடலான்னு பார்த்தோம். காளான் இல்ல. சரி ஆப்போசிட்ல கரும்பு ஜூஸ் இருக்கு. எனக்கு ரொம்ப நாளா ஆசை கரும்பு ஜூஸ். நான் குடிச்சதே கிடையாது. சரி குடிக்கலாம் அப்படின்னு சொல்றேன். இவர் இதான் ரோட கிராஸ் பண்ணி அப்படி அங்க கூட்டிட்டு போகணுமே அப்படின்னு சொல்றாரு. பயமா இருக்கு. ஏங்க உன்னை கிராஸ் பண்ணி கூட்டிட்டு போகணும்ல. வா இனியன். சஞ்சனா வா. சரி வா. சஞ்சனா கரும்பு ஜூஸ் வேணுமா? வேணாம் கரும்பு ஜூஸ் வேணாமா? ஏன்? எனக்கு பிடிக்காது. எனக்கு சாப்பிட்டு பழக்கம் இல்ல. சாப்பிட்டு பாத்திருக்கியா இது வரைக்கும்? அப்புறம் எப்படி பிடிக்காதுன்னு சொல்ற? சரி ஐஸ்கிரீம் வாங்கிக்கிறியா? சரி அவளுக்கு ஐஸ்கிரீம் வாங்கிக்கலாம். அங்கே வாங்கிக்கிறேன். எனக்கு ஐஸ்கிரீம். சரி நம்ம கரும்பு ஜூஸ் குடிச்சு வந்துருமா? சளி பிடிங்க கரும்பு ஜூஸ் குடிச்சா பரவாயில்ல. வா போவோம். கொஞ்சம் 2 கப் 2 வாங்குங்க. 2 ஒரு மடக்கு குடிச்சிட்டு தூக்கி போட்டுருமா? சஞ்சனா குடிச்சு பாரு நல்லா இருக்குதானே. ஏங்க இனிப்பே இல்லங்க. இனிப்பே இல்லையா? ஆமாங்க நீங்க குடிங்க. சாத்துக்குடி சக்கரை இருக்குல. லூஸ் இப்படிதான் இருக்கு கரும்பு ஜூஸ். அப்படியா? நானும் கரும்பு ஜூஸ் குடிச்சதே இல்லை. நான் நினைப்பேன் குடிக்கலான்னு. பட் குடிச்சதே இல்லை. பட் இன்னைக்குன்னு குடிக்கிறேன். நல்லாவே இல்லையே. இல்ல ஐஸ் கட்டி போட்டிருக்காங்க. அங்க இருந்தாடா வாங்கிட்டு வர்றேன். அங்க கூட்டமா இருக்குடா. இந்தாடா இதாண்டா கப்பு. நீ குடுறா வச்சு குடுறா. அப்படியே குடுறா. நீங்களோட வேணான்னு சொல்றாங்க. அப்புறம் வந்தோம் இல்லை பூராத்தையும் வாங்கி இன்னும் 2 வாங்கிட்டு வா. ஐயோ வேணாம். அது நீங்க அதை வாங்கி குடிங்க. ஏன் உனக்கு வேணாமா? சஞ்சனாவுக்கு ப்ளூபெர்ரி ஐஸ்கிரீம் வேணுமாமா? சஞ்சனாவுக்கு நல்லதே பிடிக்காது. அதான் அப்படி இருக்கா ஆள் ஒல்லியா. வேணாமாடா? அவனுக்கு வேணாமா? அந்த கொடுத்துட்டான். ஐஸ்கிரீம் வாங்கிடுவானா? இதையும் டேஸ்ட் பண்ணிக்கிறேன்னா ஐஸ்கிரீம் வாங்கிடணுமோ? வேண்டா தூயின்னுண்ணா தர மாட்டியாடா ஐஸ்கிரீம் அப்பாவுக்கு? பாசமலர் எப்படி இருக்கு ஜூஸு? இஞ்சி ஓவரா இருக்கு. இதுக்கு முன்னாடி நீ கரும்பு ஜூஸ் குடிச்சிருக்கியா இல்லையா? குடிச்சதே இல்லையில. எங்கேயுமே குடிச்சதில்ல. அது எப்படி ஒர்த்து இல்லைன்னு சொல்லுவேன். நல்லா தான் இருக்கு. ஐஸ் கட்டி மட்டும் கிடைக்காதே, அது கரைஞ்சிருமே. கிரீன் கலர். ஏய் கரும்பு ஜூஸ் இப்படி நல்லா இருக்கும். இந்த கரைஞ்சிருச்சு பாரு. இவங்க வந்து கரும்பு ஜூஸ் யாரும் குடிச்சதே இல்லை. கரும்பு ஜூஸ் நல்லா தான் இருக்குது. கரும்பு ஜூஸில் வந்து இஞ்சியோட டேஸ்ட் வந்து இருக்க தான் செய்யும். இனிப்பு வந்து லைட்டாக தான் இருக்கும். நல்லா தான் இருக்குது ஜூஸு. இவங்க என்னன்னே தெரியாமல் குடிக்காமலே நல்லாலே அப்படின்னு சொல்லிடுவாங்க. இங்கே போதும் இழிவிருவா. அதுக்குள்ளே மெல்ட் ஆயிரும். என்ன எல்லா ஐஸ்கிரீமும் எடுத்து பார்த்துட்டு தான் வாங்குவீங்க போல. ப்ளூபெர்ரி கேட்டா ப்ளூபெர்ரி இருக்கா பாரு. நீ என்ன உனக்கு என்னடா வேணும்? ஏய் சூப்பரா சாக்லேட் எடுத்துக்கடா. அக்கா வாங்க ஐஸ்கிரீம் ஆல்மண்ட். ஏய் இது வாங்க. ஃப்ளேவர் இதுல ஒரு ஃப்ளேவர். இத எடுத்துக்கோ தங்கம். இது நல்லா 2 ஃப்ளேவர் இருக்கு. சரியா? போதுமா? எல்லா ஃப்ளேவரும் சேர்த்து நல்லா இருக்கு. நீ ஒரே ஒரு ஃப்ளேவர் நல்லா இருக்கும். அவ 2 எடுத்துக்கிட்டா. நீ என்னம்மா? நான் இல்லம்மா.
நல்லா இருக்கு ஐஸ்கிரீமு. நல்லா இருக்குப்பா. வீட்டில் கிளம்பும்போது சொல்லுவாங்க பக்கத்தில் இருக்க பார்க்குக்கு தானே இந்த இருக்க பார்க்கு கொஞ்சோண்டு பெட்ரோல் செலவாகும். காஸ்டியூம் பத்தியா வீட்ல இதுக்கு இருந்தபடியே கிளம்பிட்டாச்சு. இது இந்த சைடு கிடைச்சது அப்பா தான், இந்த சைடு கிடைச்சது அப்பா தான். நான் சப்பி சப்பி தான் சாப்பிடுறேன். ஆனா அவன் பாருங்களேன் ஒரே ஒரு கை தான் அப்பா கிடைச்சாங்க. அவன் தரவே மாட்டான். நான் அவன் எனக்கு தரவே இல்லை. அது கூட அதான் சொல்றேன், அவன் கீழே தான் விழுவேன். எல்லாருக்கும் ஷேர் பண்ணி சாப்பிடணும். கீழே விழுந்துருச்சு. ஆமா அதோ பாருங்க சரி கீழே வந்துருச்சு. சாப்பிட்ற கீழே விழுறதுக்கு முன்னாடி அதான் நான் என்ன சொல்ல வந்தேன்னா என்ன செலவு இந்த இருக்க பார்க்கு பக்கத்தில் நடந்து கூட போயிடலாம்னு சொல்லி கூப்பிட்டு வருவாங்க. வந்தவன வைப்பாங்க வளைச்சு வளைச்சு. நீங்க எனக்கு மட்டும் ஒரு ஷூ வாங்கி கொடுத்தீங்கன்னு வச்சுக்கிறீங்களே, நான் நடந்தே வந்துடுவேன். ஷூவா? ஆமா. கீழே காமிங்க. இது என்ன காலில் செப்பல்ல போட்டிருக்கேன். ஒரு ஸ்போர்ட்ஸ் ஷூ மட்டும் வாங்கி கொடுங்க. அங்க இருந்து வீட்ல இருந்து பொடி நடையா வந்துட வேண்டியதான். எல்லா கதையும் சொல்லுவாங்க. சாப்பிடுங்க சாப்பிடுங்க. ஆமா இங்கே பாருங்க வாய் தள்ளு மாசுங்க. நான் வாய் போகிற போக பாருங்க. இங்கே நல்லா இருக்கா? இப்பவே வெள்ள மிஷம் அடிச்சிருச்சு. நல்லா இருக்கா? இதுல வேற 2 ஐஸ்கிரீம் வேணும்னு கேட்டு அழுக. நல்லா சாப்பிடுவிய. சாப்பிடுங்க தைரியமா. இருக்கு கவர். என்னம்மா கேட்டி? என்னம்மா கேட்டா? இல்லை நம்மளுக்கு ஏதாவது பக்கோடா சாண்ட்விட்சு. பிள்ளைய தான் பாவம் வெளில வந்து ஏதாவது ஸ்நாக்ஸ் சாப்பிடுது வாங்கி கொடுக்கலாம். என்ன போட்டி போட்டு நீயும் சாப்பிட்றியடி? வாங்கிக்க. நீ இஷ்டப்பட்டு வாங்கி கொடுக்கணும், கஷ்டப்பட்டு வாங்கி கொடுக்க கூடாது. நான் கஷ்டப்படவே இல்லையே. உனக்கும் என்ன வேணும்னு தான் கேட்குறேன். நீ அங்கேயே வாங்கணும். அங்கே வாங்கும்போது என்ன சொல்லிடுற? எனக்கு வேணாங்க பிள்ளைகள் கொண்டு வாங்கினா போதும்னு சொல்லி வாங்கிட்டு வந்துடுற. வாங்கிட்டு வந்ததுக்கப்புறம் எதுக்கு கேட்குற? கேஷியரே நீ தானடி. ஒரு 10 பைசா கூட இல்லாமல் உட்காந்துக்கிட்டு இருக்கேன். சரி ஓகே வேணுமா போய் வாங்கிட்டு வாப்போ. நோ இனி நீ வந்து சனிக்கு செவ்வாய்க்கிழமை வேற லீவ் இருக்கு, கவர்மெண்ட் லீவு மிலாடி நபி. அதுக்கே பல்க் செலவு இருக்கு. அதுக்கு என்னடி பல்க் செலவு? அதாவது பிள்ளைங்க வீட்டில் இருப்பாங்க, ஏதாவது ஸ்நாக்ஸ் ஏதாவது செஞ்சு கொடுக்கணும். ஏதாவது சொல்லுங்க. சொல்றதுக்கெல்லாம் ஒன்றும் இல்லைம்மா. கிளம்புமா? கிளம்புல. சாப்பிட்டாச்சா? இப்படி பார்க்க என் பேச நல்லா தெரியுது கேமரா. இங்கிட்டு பார்க்க நல்லாவே தெரில. அந்த சூரிய ஒளி அடிக்குது அப்படி. சரி அப்போ இப்படியே பேசுங்க. டேய் அப்பு போதுமாடா? போதுமா? வாய் வச்சுக்கோ. கர்ச்சிப்பில் போய் தொடடா. தண்ணினா எல்லாம் வீட்டுக்கு போயிடும். தண்ணியோ இந்த இருக்க வீட்டுக்கு போயிடும் வாங்க. ஏய் வேணாம் வேணாம் மாற்றி மாற்றி குடிக்காதீங்க. சஞ்சனா ஓகேவா? அம்மு ஓகேவா? டபுள் ஓகேவா? சாப்பிட்டதுலேயே நான் சாப்பிட்டேன் அந்த சாக்கோபார் ஐஸ்கிரீம்லேயே இப்போ சாப்பிட்றல ஐஸ்கிரீம் அதில் தான் சாக்லேட்டோடைய. அது ஒன்றும் இல்லைம்மா. இது வரைக்கும் நீ சாப்பிட்ட சாக்கோபார்லாம் 20 ரூபா, 10 ரூபா, 15, 20 ரூபா. இப்போ சாப்பிட்டது 45 ரூபா. அது அப்படிதான் இருக்கும். அமௌண்ட்டுக்கு தகுந்த ஒரு இது தெரியணும்ல. இன்னொன்று ஐஸ்கிரீமா அங்கே வீட்டு பக்கத்தில் வாங்கிடுவோம் காரில் போயிட்டு. டேய் இங்கே தரமாட்டாங்கடா. சரி நம்ம விட்டுட்டு வாங்க. என்ன சார்? சரி இவனை இங்கே விட்டு வந்துருமா? சரிங்க இவனை இங்கே விட்டு போயிடலாம். கடைக்காரவங்க கேட்டாங்க. ட்ரெஸ்ஸில் பாருங்களேன் ஃப்ரீ யுவர் லைஃப். ஆனால் இவன் லைஃப் பாருங்களேன் டர்ட்டியாக இருக்கு. பாருங்க ட்ரெஸ் எல்லாம் கரை பண்ணி வச்சிருக்கான். போட்டான் ஃபர்ஸ்ட் வந்து ட்ரெஸ்ஸை மாற்றிட்டு குளிச்சுட்டு ட்ரெஸ்ஸை மாற்றிட்டு சாப்பிட்றான். சாப்பிட்ட நிமிஷமே ட்ரெஸ்ஸில் எழுதிட்டான். சரி வாங்க போலாம். அம்மா போயிட்டா. என்னது? ஓகே பார்க்ல இருந்து விடை பெறுகிறோம். எல்லாம் இப்போதான் பார்க்கே ஓப்பன் பண்ணுறாங்க. இவங்க விடை பெற்றுட்டாங்க அதுக்குள்ளேயும். சரி வாங்க போவோம். காலகாலத்தில் வீட்டுக்கு போவோம். வீட்டு பக்கம். சரிங்க ஓகே பார்க்குக்கு வந்தாச்சு. கூட்டிகிட்டு வந்தாச்சு. மருதமலைக்கா? இவன் மறுபடியும் மருதமலை போஞ்சிடறான். கோமாளி வாடா. மருதமலை தானே வா போவோம். இன்னைக்கு போக முடியாது, நைட் ஆயிடுச்சு. நாளைக்கு போவோம். ஊருக்கு போகலாமா? சரிங்க ஓகே அவ்வளோதான். ஏமோ இன்னைக்கு வந்ததில் ஒரு நல்ல விஷயம் நடந்துச்சு. நாங்கள் 2 பேரும் ஊஞ்சல் ஆடினோம். இது வரைக்கும் நாங்கள் வந்திருப்போம். ஆனால் எப்போவுமே நாங்கள் ஊஞ்சல் ஆடினதில்ல. இன்னைக்கு சீக்கிரமே வந்ததில் ஒரு நடந்த நல்ல விஷயம் என்னன்னா நாங்களும் ஊஞ்சல் ஆடணும். பெரிய ஒரு ஹாப்பினஸ் எனக்கு அதுதான். ஓகே இந்த வீடியோ அவ்வளோதான். அடுத்த வீடியோவில் மீட் பண்ணுவோம். பாய்.
சஜனா பாய். பாய் ஃப்ரெண்ட்ஸ். அப்பு பாய். பாய் ஃப்ரெண்ட்ஸ். ஓய் அடிச்சாண்டா. பாய் ஃப்ரெண்ட்ஸ். ஓகே டாடா.